உத்தரப்பிரதேசத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டவர் குண்டடிப்பட்டு உயிரிழந்ததன் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியைச் சேர்ந்த 32 வயதான பெண் வாரணாசிக்கு நேர்முகத் தேர்வுக்கு சென்றுள்ளார். பின்னர் புதன்கிழமை அதிகாலையில் லக்னோவில் சின்ஹாட்டில் உள்ள தனது சகோதரர் வீட்டிற்கு பயணம் செய்துள்ளார். லக்னோ சென்றடைந்ததும் அங்கு வந்துவிட்டதாக தனது சகோதரருக்கு செல்போன் மூலம் தகவல் அளித்துள்ளார். இதனை அடுத்து 2 பேருடன் வந்த ஆட்டோவில் ஏறியுள்ளார். ஆனால் ஆட்டோ சின்ஹாட் செல்லாமல் மாலிகாபாத் பகுதிக்கு சென்றுள்ளது. ரூட் மாறி செல்வது குறித்து அந்த பெண் கேட்டுள்ளார். அதற்கு பதிலளிக்காமல் அந்த பெண்ணை மிரட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள மாந்தோப்பிற்கு கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தினேஷ்குமாரை வெள்ளிக்கிழமை காலையில் போலீசார் கைது செய்தனர். தலைமறைவான அவரின் சகோதரர் அஜயை தீவிரமாக தேடி வந்தனர். அவர் குறித்து தகவல் கொடுப்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று போலீசார் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் லக்னோ அருகே அவர் தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அங்கு விரைந்து சென்ற போலீசார் அஜயை சுற்றி வளைத்தனர். ஆனால் அவர் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயற்சித்துள்ளார். அத்துடன் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. தற்பாதுகாப்புக்காக பதிலுக்கு துப்பாக்கியால் சுட்டதில் குண்டடிப்பட்ட அஜய் சுருண்டு விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் லக்னோவில் பரபரப்பை ஏற்படுத்தியது.